சென்னை கிழக்கு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்னை விமான நிலையத்தில் வெடிகுண்டு இருப்பதாக ஒரு மர்ம நபர் தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து விமான நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விமான நிலைய அதிகாரிகள் விமான நிலையத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து இதுபோன்று சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் என்பது வந்து கொண்டே இருப்பது பயணிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இவர்களின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து நேற்று இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் மூவரின் உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலம் நடந்து முடிந்த பிறகும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்லாமல் அச்சமடைந்து வீதியிலேயே காத்திருந்தனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை உடனடியாக வரவழைத்து பாதாள சாக்கடை கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்து காண்பித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களின் வீடுகளுக்குள் சென்றனர். இதற்கிடையில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கடையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 1.59 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பைசூல் ராணி என்பவர் சார் பதிவாளராக உள்ளார். இங்கு பத்திரம் பதிவு செய்வதில் பல முறைகேடுகள் நடப்பதாகவும் பத்திரப்பதிவிற்கு பணம் பெறுவதாகவும் தொடர்ந்து புகார் வந்தது. அதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் பால்சுதர், உதவி ஆய்வாளர் ரவி, சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜா, பிரபு, வேணுகோபால், காவலர்கள் கணேஷ், பிரவீனா உள்ளிட்ட குழுவினர் நேற்று மாலை கடையம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்த கணக்கில் வராத ரூபாய் 1.59 லட்சத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றினர். மேலும் இதுகுறித்து சார் பதிவாளர் பைசூல் ராணி மற்றும் அலுவலர்களிடம் விசாரித்து வருகின்றனர். போடி அருகே 9 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெண் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே பல்லவராயன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முனீஸ்வரி என்ற பெண் திருமணம் முடித்து கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறார். மேலும் முனீஸ்வரி போடி அருகே தனியார் தொண்டு நிறுவன குழந்தைகள் இல்ல காப்பகத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் அங்கு தங்கி பயின்று வந்த ஆண்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுவனுக்கு முனீஸ்வரி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் இச்சிறுவன் அந்த இல்ல காப்பகத்திலிருந்து போடி சில்லமரத்துப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் தொண்டு நிறுவன காப்பகத்திற்கு மாற்றப்பட்டார். அங்கு சிறுவன் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு உடல்நிலை சோர்வாகவே இருந்ததைக் கண்டு புதிதாக சேர்ந்த இல்ல காப்பகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் விசாரித்ததில் அந்த சிறுவன் தான் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதை தெரிவித்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் போடி அனைத்து மகளிர் காவல்துறையினர் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முனீஸ்வரி என்ற பெண்ணை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பூண்டி அருகே நிலம் வரன்முறைப்படுத்த ரூபாய் 5,000 லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலக உதவியாளர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடு அடுத்த நேமம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுனில்குமார். இவர் பூண்டி ஒன்றியம் கைமண்டூர் கிராமத்தில் 1200 சதுர அடி வீட்டுமனை வாங்கியுள்ளார். அந்த பஞ்சாயத்து வீட்டுமனையை டிடிசிபி மனையாக வரன்முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை அணுகியுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த அலுவலக உதவியாளர் விஜயகுமார் என்பவர் ரூபாய் 5,000 லஞ்சம் கொடுத்தால்தான் நிலம் வரன்முறைப்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சுனில்குமார் திருவள்ளூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுரையின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் 5,000 பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலக விஜயகுமாரிடம் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு பிரிவு டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி, இன்ஸ்பெக்டர் மாலா மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசு தலைமையிலான போலீசார் ரூபாய் 5,000 விஜயகுமார் கையில் வாங்கும்போது அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.